அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்கள்ல ரிஷபத்திலிருந்து நம்ம ரிஷப லக்னத்திலிருந்து சந்திரன் எந்தெந்த நட்சத்திரங்களின் வழியாக பயணிக்கிறாரோ அதை தகுந்தாற் போல நமக்கு பலன்களை சொல்லக்கூடிய ஒரு முறை. இப்போ ரிஷப லக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மகரத்தில் இருக்காரு, சொந்த நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்கார். செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், சுக்கிரன் கிரகம் மூணுமே தனுசுல இருக்கு. குரு 12ஆம் இடமான மேஷத்தில் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருக்கு. ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. கேது 5ஆம் இடத்துல இருக்கு. முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 8:52 மணிக்கு ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரமாகவே அன்னைக்கு தொடங்கியது. அப்ப சூரியன் நம்மளுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால 9ஆம் இடத்தை விட அந்த சூரியனுடைய சொந்த வீடான 4ஆம் வீடு என்கின்ற சிம்மத்தினுடைய பலனை அது பவர்ஃபுல்லா செய்யும். அதனால இந்த 4ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த துறைகள், வியாபாரம், அணுகுமுறை, உறவினர்கள், அரசு வழி ஆதாயம், அது மாதிரி நமக்கு ஒரு பதவி, பொறுப்பு, வேலை, இது சார்ந்த டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாக. ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறாரு. இந்த நாள் இன்பத்தை தரும், மகிழ்வை தரும், உறவுகளை புதுப்பிக்கும். புது உறவுகள், திருமணம், குழந்தை பேரு, இது போன்ற ஒரு பாசம் நேசம் மிக்க செயல்பாடுகளுக்கு நன்மைகளை தரும். கோவில் வழிபாடுகள், உறவினர்களோடு மகிழ்ச்சி, விருந்து, இது மாதிரியான சந்தோஷமான காரியங்களை தரும். அதனால இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சி மேலும். 22ஆம் தேதி ஜனவரி திங்கட்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் புதனோட சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பூராடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனும் அங்க 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது கேதுனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய ஆற்றலை கெடுக்கிற விதமாக அது செவ்வாய்க்கு பின்னால இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல ஏதோ ஒரு அவஸ்தை இருக்கு. இந்த நாள்ல நம்ம பழகக்கூடிய கணவன் மனைவி உறவுகளையும் சரி, அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் கணவன் மனைவி அல்லாத வகையில, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில பழகிற முறையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சலனங்கள், சஞ்சலங்கள்னு எடுத்துக்கலாம். அது சுக்கிரன் ரீதியாகவும் செவ்வாய் ரீதியாகவும் 8ஆம் இடத்துல அது மிக்ஸ் ஆகுது, சேர்க்கை பலனை தருது. அதனால கொஞ்சம் எமோஷனலி கண்ட்ரோல்டா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, டெக்னிக்கல் வேலைகள், அதுக்கெல்லாம் சிறப்பை தரும். ஒருத்தருக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க, சினி ஃபீல்ட்லேயே டெக்னிக்கலாக வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ஷனை தரும், அது டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். அதனால அது பொருள் சார்ந்து, வேலை சார்ந்து நன்மை தரும், உறவு சார்ந்து, இன்பம் சார்ந்து கொஞ்சம் சங்கடங்களை தரும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஜனவரி 23ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். இப்ப நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, வாக்குஸ்தானம்னு பேர். அப்ப பேசுற பேச்சுல நம்மளுடைய ஈடுபாடுகள், பணவரவு, ஆதாயம், குடும்ப சுகம், தொழில் பலம், இதை சார்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப அது நம்மளுடைய எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட்டை அது உறுதிப்படுத்தும். நம்மளை இந்த நோக்கத்துக்காக நம்ம இயங்குறோம் அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு, லட்சியத்துக்கு என்னென்னலாம் திட்டமிடுதல், அதை எப்படி செயல்படுத்துதல்ங்கிற விதத்துல அந்த ராகு நம்மளை இழுத்துட்டு போவார். இப்ப ராகு புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும், ஒருத்தருக்கு ஜாப் ஒர்க் மாதிரி ஒரு மூலப்பொருளை வாங்கி நீங்க வேற ஒரு பொருளை மாற்றி ரெடி பண்ணி தர்றீங்க. ஒரு சில பேர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, பழைய பொருட்களை புது பொருட்களாக மாற்றக்கூடிய ரீசைக்கிளிங், ரீப்ராசஸிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்.
சில பேர் இன்சூரன்ஸில் லிங்க் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு கிளையண்ட்னால வரக்கூடிய ஆதாயம், புது கிளையண்ட் கிடைக்கிறது. ஸோ இது மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் தரும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு அதில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். சில பேருக்கு உடல் ரீதியாக ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு நாளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்மளை புதன் மாதிரி செயல்படுறதுனால, புதன் நமக்கு 8ல் இருக்கிறதுனால இன்னைக்கு கடமைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் தன்முனைப்போடு இருந்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். அடுத்து 24ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம். இப்போ நம்மளுடைய ரிஷப லக்னத்திற்கு குரு எங்க இருக்காரு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அஸ்வினி நட்சத்திரமான கேது நட்சத்திரத்துல இருக்கார். கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால சின்ன செலவுகள், குழந்தைகள் சார்ந்த செலவுகள், கலைகள் சம்பந்தமாக செலவுகள், நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள், சுப செலவுகள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சில பேருக்கு இடம் விட்டு இடம் போகிற பிரயாணங்கள், வேலை, அடுத்த வேலைக்கான மாற்றங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு அடிப்படையில் 12ஆம் இடத்துல குரு இருக்காருன்னாலும் கூட அங்கே இருக்கிற கேது நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது உறவு சார்ந்த விஷயங்கள்ல, உறவு சார்ந்த குழந்தைகள் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம். அந்த கேதுவானவர் வந்து சில குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு இருப்பார். அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வியாழக்கிழமை 25ஆம் தேதி பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் ராசியான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கர்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் ஊக்கமாக செய்து செயல்திறனை நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ணி அதனால் ஒரு பெரிய கடமைகளை சாதனைகளாக செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அந்த வெற்றியும் பெறுவீர்கள். அந்த அமைப்பில் வந்து புது ஒரு திட்டங்களை செயல்படுத்துறதோ, ஒரு இடமாற்றத்துக்கோ அல்லது வீடு மாற்றத்துக்கோ அல்லது கருவிகள் வாங்குறதுக்கோ இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஆஸ் இட் இஸ் இருக்கிற பொறுப்பை மட்டும் செய்யும்போது உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஜனவரி 26ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரம். கடகராசியில் இருக்கிற சந்திரன் காலையில் 10:27 மணிக்கு ஆயில்யத்துக்கு வர்றாரு. அதாவது பூசத்துல இருந்து ஆயில்யத்துக்கு. இப்போ புதன் வந்து நமக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயோட சேர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கரனும் 8ல் இருக்காரு. அதனால வேலை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன் மற்றும் வந்து இப்போ உற்பத்தி சார்ந்த துறைகள், சர்வீஸ் ஓரியன்டான துறைகள், காவல்துறை, இது மாதிரி எல்லா விதமான ஒரு வேலை வாய்ப்புகளுக்கும் சாதகமாக கொண்டு போகும். புதன் என்பவர் நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் மைண்டை கொடுப்பார், வியாபார தன்மையை கொடுப்பார். ஆனால் 8ஆம் வீட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆகணும்னா அந்த முதலாளித்துவ ஆதிக்கத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்து நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த நாளை வந்து உழைப்புக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும், வெற்றி பெறலாம். இப்படி 7 நாட்களுக்கும் சந்திரன் சூரியனுடைய உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரம் வரை நகர்ந்து செல்லக்கூடிய வகையில் நம்ம பார்த்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைன்னு இருக்கு. அதில் 12 பாவ அதிகாரிகளை, உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடிய முறையில் நீங்கள் அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த வாரந்தோறும் நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பலன்களை நீங்கள் இணைத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தரும். அந்த அளவில் நல்ல ஒரு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியாக நம்ம இதை பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.